ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து லக்ஷ்மி பூஜைக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக வெளியில் அவுட்டிங் கிளம்பிட்டேங்க. திங்ஸ் எல்லாம் பூவெல்லாம் வாங்கலாம், ஏன்னா நாளைக்கு வந்து டைம் இருக்காது அதிகமாக எனக்கு அப்படின்ட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. நான் வர்றப்போ மார்க்கெட்டு உள்ளே நுழையிறப்ப பார்த்திங்கனாக்கா கும்பல் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. நாட்டு மருந்து கடைக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன். அங்கே போய் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இந்த திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிறதுக்கு, சிட்டி அது இதுன்னு வாங்கிறதுக்காக போனேன். அங்கே பார்த்திங்கனாக்கா எல்லாம் அம்மனோட சிலையெல்லாம் வச்சு முகப்பு அது இதுன்னு வச்சுருக்கோம். அதில் போய் நான் பார்க்குறதுக்கு வந்து இங்கே ஒரு வாராகி அம்மனை பார்க்க அப்படியே நின்றுட்டேன். நான் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டி எல்லாம் திங்ஸு, சாமியோட முகப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே லைனே பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக களை கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தட்டெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சாமியோட வஸ்திரம்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக, சாமிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லக்ஷ்மிக்கு அந்த நெக்லஸ்ஸு செட்டு இதெல்லாம் ரொம்ப டிசைன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு செட்டாக ஒன்று ஒவ்வொரு ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இப்படியெல்லாம் வாங்கி அப்படியே செட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நான் எப்போவுமே வந்து வீட்டில் வந்து தேங்காயில் வச்சு பண்ணுறது தான், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நெல்லிக்காய் வேணும் இல்லைங்களா. நெல்லிக்காய், துளசி இதெல்லாம் நாளைக்கெலாம் வந்தோம்னாக்கா வியாழக்கிழமைக்குனா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். தேங்காய், பழம், பூ மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அங்கே போனால் அதுக்கு மேலே தலைகீழ கும்பல் வேறு ஒரு பக்கம். பூ ரேட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டு ஜாஸ்திங்க. எல்லாமே 1/4 கிலோ மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா 350ன்னாங்க. ஒரு தாமரைப்பூ வந்து 40 ரூபா அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் சின்ன பூவை எடுத்துகிட்டேன். ஒரு பூ 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பூ மட்டும் ஒரு 2 பூ எடுத்துகிட்டு 2 பூ சின்ன பூ எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உதிரி பூவெலாம் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பார்த்திங்கனாக்கா அதுவே ரேட்டு ஜாஸ்தி. ஒரு இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கம்மி தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. பேக்கெட் தான் கிடைக்கும்லனாக்க அப்படின்ட்டாங்க. ஃபுல்லாக வாங்கி வச்சு தாளம்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு செட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 250 ரூபான்னாங்க. தாளம்பூ அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சுனாக்க நிறைய பேர் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சாதா நாட்களில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, தாமரைப்பூலாம் வந்து 10 பூ கம்மி இல்லாமல் வாங்குவேன். திரும்பவும் தாளம்பூன்னு ரேட்டு கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டு பார்த்தேன். பார்த்திங்கன்னா 250 கம்மி இல்லைங்க்கா, நாளைக்கு இன்னும் ரேட்டு ஜாஸ்தி ஆயிரும்ட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து பழம் இதெல்லாம். அப்புறம் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேங்க. பூ தான் இது ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன் நான், ரேட்டு ஜாஸ்தி இருக்கிறதுனால. வெத்தலை பார்த்திங்கனாக்கா 1/2 கவுளி வாங்கிக்கிட்டேன். பூ 1/4 கிலோ தான் நான் வாங்கிக்கிட்டேன். இன்னும் முல்லைப்பூ கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு, ஏன்னா வாங்கிட்டு வந்து ஒன்றாவும் என்னால் கட்ட முடியாது, அவ்வளவும் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா சொம்பு வந்து காலையிலே எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பா ஸ்கூல் விட்டுட்டு இந்த முப்பரி நூல் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கலரில் வாங்கணும்னு அவங்கக்கிட்ட சொல்லி விடாமல் விட்டுட்டேன். இதுலேயே அஷ்டலட்சுமியும் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே ஐயர் சுற்றுறப்ப இப்படி தான் சுற்றி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாங்கினது, கரூரில் வாங்கினது இது. இந்த செம்பு வந்து பார்த்திங்கனாக்கா நான் கோவில் ஐயர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல்லாக சுற்ற முடியாதம்மா, இதில் வந்து லக்ஷ்மி இருக்கிறதுனால சாமியை மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் சுற்றுறது வேணுமா வீடியோ எடுத்துக்கோங்க, நீங்கள் அப்படியே கூட சுற்றுறதுனா கூட யாரும் சுற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. சரி எடுக்கலான்ட்டு, யாரும் தெரிஞ்சால் கூட நீங்களும் சுற்றி தெரிஞ்சிச்சுன்னா இதை பார்த்து கூட சிம்பிளாக சுற்றிக்கிங்க. சுற்ற வரலைன்னா கூட சுற்றிக்கலாம் இதில் சுற்றினாக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் முப்பரி நூலுன்னு கேட்கணும். நம்ம ஒத்த நூல் மாதிரி உள்ள மாதிரி வாங்கக்கூடாது. அப்படி நல்லா நீட்டாக சுற்றி கொடுத்துட்டாங்க. நூல் சுற்றுறது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். நூல் சுற்ற முடியல அப்படின்னா அந்த கழுத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு மஞ்சள் வச்சு
நம்ம சாமிக்கு வந்து அந்த இந்த இடத்துல நெக்கு மாதிரி இருக்கிற இடத்துல கட்டி விட்டுறணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ப்ளவுஸ் பிட்டை வந்து முடித்து போட்டுவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் நல்லா நீட்டாக சாமி அவர் வந்து கலச நூல் சுற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாமி முகமும் மறையாமல். அதனால தான் அந்த பிளாஸ்டிக் இது நான் வாங்கலை. சாமி இது இங்கே வெள்ளியில் இருக்கிறதுனால. இதிலே பார்த்திங்கன்னா பொட்டு, அதுக்கு நெக்லஸ்ஸு, தோடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அதனால் நான் வெறும் நெக்லஸ் மட்டும்தான் இதுக்கு நான் போடுவேன். இது ஒரு 120 என்னமோ வெயிட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி எல்லாமே எல்லாம் கட்டி வச்சுருக்கனால அப்படியே தேங்காயை வச்சு நான் வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா சாமி நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக ஏற்கனவே நான் வச்சுருக்கேன், 2 வச்சுருக்கேன். அது இல்லாமல் 2 நான் வாங்கியாந்து வச்சுருந்தேன். அந்த இது நெய்வேத்தியம் கிண்ணம் பத்தலைன்னா 2 தொன்னை வச்சுப்பேன். அப்புறம் சாமிக்கு பார்த்திங்கனாக்கா இந்த நெக்லஸ் வந்து வாங்கினேன், புதுசாக வாங்கினேன் கடையில். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. சரி ஏன்னா நான் காசி மாலை வாங்கி வச்சுருந்தேன். சரி இது ஒரு செட்டில் இந்த தடவை இது மாதிரி ஒன்று போடுவோம், இல்லைன்னா முத்து பாசி போடுவோன்னு. வஸ்திரம் பார்த்திங்கன்னா சாமிக்கு இந்த கலரில் தான் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜவ்வாது நம்ம சென்ட்டு அதில் போட்டுவிட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஜவ்வாதும் ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே அத்தர் வச்சுருந்தேன், இருந்தாலும் ஜவ்வாது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் ஜவ்வாது வாங்கிட்டு வந்திருந்தேன். அத்தர் ஆல்ரெடி இருக்குது. சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வச்சு அஷ்டலட்சுமியோட இதையும் வச்சு விளக்கேற்றணும். வீட்டுக்கு வர்ற சுமங்கலிக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. வெத்தலை, பாக்கு, 1 ரூபி காயின் வச்சு நம்ம பூ, மஞ்சக்கிழங்கு, நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் ஒன்று வச்சு கொடுக்கலாம். பூ மெயினாக வச்சுக்கணும். ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி, வளையல் எல்லாம் வச்சு, சீப்பு இருந்தால் சீப்பு, ஒன்றுக்கும் ஒவ்வொரு மகத்துவங்க இருக்குதுங்க. ப்ளவுஸ் பிட்டு வச்சு அது மேலே வெத்தலை, பாக்கு, 1 ரூபி காயின் வச்சு கொடுக்குறதுனால நம்ம குடும்பம் நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால தீர்க்க சுமங்கலி யோகம் நமக்கு கிடைக்கும். பழம் 2 வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா தானியம் நம்ம வீட்டில் பெருகும். ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ண ஒரு பலன் கிடைக்கும். தேங்காய் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா தலை சம்மந்தமான ப்ராப்ளம் நமக்கு குணமாகுமாங்க. கண்மை வைக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா நம்ம கண் திருஷ்டி விலகும் அப்படிம்பாங்க. கண்ணாடி வந்து லக்ஷ்மி கடாட்சம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை பொருட்களையும் நம்ம வந்து அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு சுமங்கலிக்கு கொடுக்கணுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க.